கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய அன்வர் பாதுஷா ஹதரத் கபலா தாமத் பரகாத்து அவர்கள் பயிலரங்கத்தை நடத்த வருகிறார்கள். والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم: والله لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அரபு கல்லூரிகள் ஒருங்கிணைப்பு நிறுவனத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இச்சிறப்பு மிகு பயிலரங்கத்தின் தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹதரத் பந்தேக் அவர்களே, இப்பயிலரங்கில் அழகிய முறையில் வழிகாட்டி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவின் பேரருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றோமோ அவைகளை பெறுகின்ற வகையில் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று மாணவர்களாகிய நீங்கள் நாளை கல்லூரிகளின் பேராசிரியர்களாக செல்வீர்கள் என்பதல்ல, செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அதற்குரிய தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டுவதற்காகவும் இந்த ஒருங்கிணைப்பு நிறுவனத்தின் சார்பாக இந்த பயிலரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மிக மிக அவசியமானதும் கூட. ஏனெனில் மாணவர்கள் நம்முடைய அமானிதம். இப்போ உங்களையும் நான் ஆசிரியர்களாக நினைச்சு தான் பேசுகிறேன், மாணவர்களாக நினைக்காம. ஏன்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு தான் இது. இப்போ நமக்கு முன்னால் மாணவர்கள் இருக்கிறார்கள் எனில் அவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். அவர்களுடைய நேரம் அமானிதம், எல்லாம் அமானிதம். அவர்களுடைய பெற்றோர் உயர் ஞானம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இங்கே வந்து விட்டிருக்கிறார்கள். தங்களது பெற்றோர் மற்றவர்களை பிரிந்து பிள்ளைகள் வந்திருப்பது இந்த ஞானத்தை படிப்பதற்காகத்தான். அவர்கள் இப்பொழுது சிரமப்பட்டு பல மணி நேரங்கள் அமர்வது இந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான். அப்படியானால் அதனுடைய ஹக்கு சரியாக நிறைவேற்றப்பட வேண்டுமெனில் ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் அதை உணர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்ய வேண்டும். இது ஃபஸ்ட்டு மனசில் ஆழமாக பதிய வச்சு தான் ஆகணும். ஏன்னா எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆரம்பத்தில் நாங்கள் முதரிசுகளாக செல்கின்ற பொழுது இப்பொழுது சொன்ன மாதிரி இருக்கு. உட்கார வச்சு சொல்லிய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால், மௌலி சாப் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க, முத்தாலா பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. முத்தாலா பண்ணாமல் போகக்கூடாது. சில சமயங்களில் நீங்கள் அப்படி போயிடுவீங்க, ஒரு இடத்துல இடிக்கும். மாணவர்கள் சின்ன பிள்ளைங்க தான், நீங்கள் சமாளிச்சிடலாம், சமாளித்து விடலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய அமானிதத்திற்கு மோசடி செஞ்சிட்டீங்க, ஹியானத் செஞ்சிட்டீங்க அப்படின்னு வரும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தொடர்ந்து அது ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையில ஒரு 20-21 வயசுலேயே கேட்டதுனால ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்படி ஒரு தவறு நிகழ்ந்து விடக்கூடாது என்று. இப்போ தாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே இது போன்ற தகவல்களை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு பாக்கியமானதான். அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகின்றானோ அவர்களுக்கு பொதுவாக தேவையான விளக்கங்களை சூழலுக்கு தகுந்தவாறு அதற்கு உரியவர்கள் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இது ரப்புடைய ஏற்பாடு. அதில் அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பாக ஆரம்பத்தில் 2 கலைகளை பற்றி நஹ்வு சர்ஃபை பற்றியும் படிச்சிருக்கோம்.
ஒரு அற்புதமான கலை. அது இல்லைன்னு சொன்னால் இந்த கல்வியை முழுமையாக பெற முடியாது. சில விஷயங்கள் குரான் ஓதுறது டைரக்டாக இபாதத், சர்ஃபை படிக்கிறது, கிராமர் படிக்கிறது இபாதத்து இல்லை, ஆனால் இன்டைரக்டாக இபாதத். அப்படித்தானே? ஏன் சர்ஃபை படிக்கணும்? எதனால் நஹ்வை படிக்கணும்? அதை படிப்பதன் மூலம் மாரிஃபத்துல் குர்ஆன் வல் அஹாதீஸ் சுன்னத்து நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த கலாம அதன் வழியாக தெரிய முடிகிறது என்ற எண்ணத்தில் படிப்போமே. ஆனால் அல் ஃபாயில் மர்ஃபூன் படித்தாலும் சவாபு தான், குல்லு மஃபூலின் மன்சூபுன் படித்தாலும் சவாபு தான். அதை எப்படி மாற்றிக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது தான். அல்ஹம்துலில்லாஹ் அதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டன. அவைகளை நம்ம உள்வாங்கணும், அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சில உதாரணம் சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் நாம் வாசிக்கக்கூடிய ஆயத்துகள், நாம் படிக்கக்கூடிய ஹதீஸுகள், இன்ன பிற கிதாபுகள் படிக்கிறோம்னு சொன்னால் அதோடு ஒப்பீடு செய்து பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க. அரபியில் ஒரு முஸ்தபா லுத்ஃபில் மன்ஃபுலூத்தி என்ற ஒரு கட்டுரையாளர் ஒரு கட்டுரை எழுதினார். ஒரு வித்தியாசமான கட்டுரையாளர், விமர்சக எழுத்தாளர். ஜெயித் அம்ருன்னு ஒரு கட்டுரையின் தலைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயித் அம்ர் அப்படின்ட்டு ஒரு கட்டுரையின் தலைப்பு. கட்டுரைக்கு தலைப்பே அதுதான். அதில் அவர் ஒரு தகவலை சொல்லுவார், ஒரு கதையை சொல்றார். ஒரு மன்னர், தாவூத் பாஷா என்ற மன்னர் கிராமர் படிக்க ஆசைப்பட்டார். உங்களுக்கு ஏண்டா ரொம்ப நேரம் காலையிலேருந்து உட்காந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீ ரிலாக்ஸ் ஆகட்டுங்கிறக்காண்டி இதை சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். கிராமர் படிக்கணும்னு அரபி நஹ்வு படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. மன்னர் ஆசைப்பட்டா யாரை கொண்டு வந்து விடுவாங்க? இருக்கிறதுலையே நல்ல உஸ்தாதை கொண்டு வந்தான்னு விட முடியும். மன்னருக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அது மாதிரி கொண்டு வந்தாங்க. அவரும் ரொம்ப கௌரவம் நினச்சி மன்னருக்கே படித்து கொடுக்க போகிறோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபாயிலு மஃபூலை பற்றி சொன்னேன். லரப செய்துன் அம்ரன் அதானே சொல்லுவோம், உதாரணம் சொன்னாங்க. லரப செய்துன் அம்ரன். அப்போ மன்னர் கேட்டார், ஏன் சும்மா சும்மா அடிக்கிறான் அப்படின்னு கேட்டார். ஜெய்து ஏன் அம்ரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் அடிக்கிறான், லரப செய்துன் அம்ரன் அடிக்கடி சொல்கிறீங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை இது சும்மா உதாரணத்துக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவன் அடிக்கிறான்டா ஏதாவது காரணம் இருக்கும், சும்மா எப்படி ஒருத்தன் அடிப்பான் சும்மா இருக்கிறவனை? இவர் சொன்னாங்க, இல்லை இது ஒரு உதாரணம். உடனே சொன்னார், இவருக்கு வந்து ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க தெரியல, தாத்பரியம் தெரியல, இவர் தூக்கி ஜெயிலில் போடுங்கன்ட்டார். ஜெயிலில் போட்டாச்சு. வேறொரு ஆலிம் சாஹ் கொண்டு வந்தாங்க, இன்னொரு உஸ்தாது வந்தாங்க. அவர் இதே கதையை சொன்னார், ஜெயிலில் தூக்கி போடுங்க. ஷார்ட்டாக சார் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பக்தாதில் ஒரு பெரிய ஆலிம் கேள்விப்பட்டாங்க, நான் இவருக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்டாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஏற்கனவே நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இவருக்கும் அந்த இடத்த பார்க்கணும் ஆசை இருக்கு போல இருக்குன்னு கிண்டலா பேசிக்கிட்டாங்க. அவர் போனாரு, அவரும் சொன்னார் லரப செய்துன் அம்ரன்றார். இதே கொஸ்டினை மன்னர் திருப்பி கேட்டார். அப்போ அந்த அறிஞர் சொன்னார், அவன் அடிக்கிறதுல காரணம் இருக்கு, அம்ரை அடிச்சு தான் ஆகணும், அம்ருக்கு உத நல்லா விழுகணும் அப்படின்னு சொன்னார். அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னார். மன்னருக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம், மாஷா அல்லா பரவாயில்ல இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்படி என்ன தப்பு பண்ண அவன் அவ்வளோ அடி வாங்குறதுக்கு? அப்போ சொன்னார், அம்ரில் எப்படி எழுதுறோம்? ஐன் மீம் ரா வாவ். ஆனால் வாவ் தேவையா? தேவையில்லை. அதாவது எழுத்துடைய வடிவத்தில் பார்த்தா நம்ம உள்ள டீப்பாக போக தேவை. வாவு தேவையா? அம்ருன்னு சொல்லும் பொழுது வாவு எங்கே இருக்கு? உச்சரிப்பிலேயே இல்லை. உச்சரிப்பிலேயே தேவையில்லாத ஒரு வாவு எழுதப்படுது. இது என்ன காரணம் தெரியுமா? மன்னர் தாவூதுடைய எழுத்தில் உண்டான ஒரு வாவை அவன் திருடிட்டான்னு சொன்னார். தாவூதுன்னு எழுதுனா எத்தனை வாவு வரணும்? 2 வாவு வரணும். ஆனா எதுல இருக்கு? ஒரு வாவு தான் இருக்கு. தாவூதுடைய நம்ம மன்னருடைய எழுத்துல ஒன்ன திருடிக்கிட்டார். அவன் அடிக்காம என்ன பண்றது? மன்னருக்கு குஷி, ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லா மாஷா அல்லா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன வேண்டாலும் கேளுங்க தர்றேன். அவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரர்கள்லாம் ஜெயிலில் இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் ஃபுல்லா வெளியில விடுன்னு சொன்னார். அவங்கள ஃபுல்லா வெளியில விடு, வெளியில விட்டுட்டார். இந்த கதையை சொல்லிட்டு அவர் சொல்லுவார், அந்த ஆத்தர், லகத் அஹ்ஸன தாவூத் பாஷா ஃபில் ஊலா வ அஸாஅ ஃபில் உஹ்ரா. தாவூத் பாஷா ஃபர்ஸ்ட்ல நல்லா தான் பண்ணாரு, லாஸ்ட்ல தப்பு பண்ணிட்டாருன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொல்றாரு, ஜெயில போட்டதுதான் கரெக்ட், எது மட்டும்தான் தப்பு? அவங்கள விட்டதுதான் தப்பு. நீங்க கிராமர் இது பண்றீங்கன்னு சொன்னா அதை ஒப்பீடு செய்யணும், அது மாதிரியான வார்த்தைகளை பார்க்கணும், குறிப்பிட்ட ஒன்றை மட்டுமே. அதாவது நாம் ஒரு கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்பதற்காக தூண்டப்படுகின்ற ஒரு விமர்சன கட்டுரை. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். வந்துடலாமா? போர் அடிக்கலையே? ஒன்றும் கஷ்டமா இல்லையே? சொல்லுங்க செல்லம். மாஷா அல்லா, நீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்க உஸ்தாதா போகும்போது ஒருத்தர் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க.
அப்ப கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த கஷ்டம் இப்ப யாருக்குமே வேணாம். மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம பொதுவாகவே ஸ்கூல் காலேஜுடைய படிப்பும் கல்லூரி அரபு கல்லூரிய படிப்பும் ஒன்றல்ல. ஃபர்ஸ்ட் மனசுல பதிய வச்சுக்கணும். அப்படியே டோட்டலா அடாப்ட் பண்ண முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது, இங்கும் கூட படிக்கக்கூடிய எல்லா பாடங்களும் ஒரே மாதிரியானது அல்ல. சர்ஃப் படிக்கிறோம், கிராமர் படிக்கிறோம், மானி படிக்கிறோம், ஃபல்சஃபா படிக்கிறோம், ரஷீதியா படிக்கிறோம், இல்முல் முனாதரா படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், தஃப்சீர் படிக்கிறோம், ஹதீஸ் படிக்கிறோம், ஃபிக்ஹ் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரியானது அல்ல. தம்பி அப்துல் சத்தார் உஸ்தாத் அவங்க அழகா சொன்னாங்க. குறிப்பாக இந்த ஹதீஸுடைய கலை, இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட் ஹதீஸ், அதை பத்தி நான் சொல்றேன். ஹதீஸுடைய ஃபன்னை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் எனக்கு இதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான் என்று ஒரு மாணவரும் ஆசிரியரும் நினைக்க வேண்டும். எல்லாருடைய வாயிலையும் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்னா வந்துராது. அல்லாஹ் எல்லாத்தையும் அதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம் ரப்பு மாட்டான். அல்லாஹ்வுடைய நசீப், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. மற்றவைகள் எல்லாம் பாடங்கள் என்று சொன்னால் ஹதீஸ் என்பது உயிர். உயிர் தானே? உயிரா இல்லையா? ஸல்லல்லாஹு உயிர் இல்லையா? பெருமானார் உயிர், உயிரின் உயிர் ஹதீஸ். அதனால தான் சொல்றாங்க, என் சொல்ல நீங்க கேட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னா உங்க முகத்துல பஷாஷத் இருக்கும், நதாரத் இருக்கும், பசுமை இருக்கும், செழிப்பு இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்னதாக ஏடா கூடமா ஏதாவது தப்பா சொன்னீங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதுஹு மினன் நார், எச்சரிக்கையா இருந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் நம்முடைய சொல்லை போன்றது அல்ல, சாதாரணமானது அல்ல. அதனால அந்த ஹதீஸை படிக்கக்கூடிய நசீப், அதை படிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதை பெரிய பாக்கியமாக நினைக்கணும். அதற்கான தகுதியை அல்லாஹ் நமக்கு தரணும்னு தொழுது துவா செஞ்சுட்டு கிளாஸுக்கு வரணும். சும்மாவெல்லாம் உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியாது. 2 ரக்காத் தனியா 8 மணிக்கு பாடமா 7:50க்கு ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு, பொதுவாகவே அதான் ஒரு ஆசிரியரின் சிறந்த முறை. யா அல்லாஹ் எனக்கு கிதாபில் உள்ள விஷயங்கள் தெளிவா புரியணும், வேகமா விளங்கணும். அது சொன்னாங்கல்ல, சில பேருக்கு சுராத்துல் ஃபஹம் இருக்கும், தஃபீம் இருக்காது. சில பேர்த்துல தஃபீம் இருக்கும், ஃபஹம்ல சிரமம் இருக்கும். யா அல்லாஹ் எங்களுக்கு விரைவாக விளங்கச் செய், தெளிவாக விளக்கி சொல்லும் வாய்ப்பை கொடு அப்படின்னு யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். மனிதர்கிட்ட கேட்டா தான், திடீர்னு யார்ட்டாவது போய் கேட்டா உனக்கு இது கூட தெரியலையா உஸ்தாத வந்துட்டான்னு சொன்னாலும் சொல்லிடலாம். ஆனா ரப்பு சொல்லுவானா? அல்லாஹ் கேட்டா சந்தோஷப்படுவான். 1 கேட்டா 4 கொடுப்பான், 1 கேட்டா 4 கொடுப்பான். நீங்க ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க, அல்லாஹ் 10 சப்ஜெக்ட் கொடுத்திருப்பான். பெரிய பெரிய திறமையாளர்களால் இந்த உலகத்தில் சாதனை நடைபெறவில்லை, இஹ்லாஸானவர்களாலும் உழைப்பாளர்களும் தான் சாதனை நடந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. பொதுவாகவே ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப திறமையா இருக்கிற பல பேர் சைத்தானா தான் இருந்திருக்குதுங்க. அது பெரிய பிரச்சனை அல்ல. திறமை தேவை என்பது வேறு, திறமையை மட்டுமே நம்புவது என்பது வேறு. திறமையை தூக்கி ஒரு ஓரத்துல வைங்க, கவலைப்படுங்க. எனக்கு இந்த பாடம் புரியலேன்னு கவலைப்படுங்க. உஸ்தாமார்கள் நாங்கள் பல கட்டங்களில் அனுபவித்திருப்போம். சில விஷயங்களை பார்த்துருப்போம், ஹல்லு கிடைக்காது. உஸ்தாமார்கிட்ட கேட்போம், அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிரும். சில சமயத்தில் எங்கும் கிடைக்காது, அல்லது பெரிய உஸ்தாமார்கள் கண்ணில் சிக்கியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கிளாஸுக்கு போய் ஆகணும், கிளாஸுக்கு போயிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். ஏதோ ஒரு கருத்து அல்லாஹ் அந்த நேரத்தில் ரப்பு வெளிப்படுத்துவான். அல்லாஹின் தரப்பிலிருந்து சில விளக்கங்கள் கிடைக்கும். அல்லாஹ் அதை கொடுப்பான். அது எதனால கொடுக்கப்படுதுன்றா, தெரியாத இடத்திலெல்லாம் கொடுக்கப்படும் என்பதல்ல. எங்கெல்லாம் கவலைப்படுகின்றோமோ, முயற்சி செய்து கவலைப்படுகின்றோமோ, அங்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தந்துருவான். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இந்த ஃபன்னுல் ஹதீஸுடைய ஃபன்னு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஷாஹ் வலில்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் ஒது இல்லாம ஹதீஸ் கிதாபை தொட்டது இல்லை. ஃபர்து இல்லை. தஃப்சீரை கூட தொட முடியும் தானே, குர்ஆனை தானே தொட முடியாது. எப்படி சொல்றது கரெக்டா? சும்மா சொல்லலாம் தப்பா இருந்தா. குர்ஆனை மட்டும்தான் ஒது இல்லாம தொட முடியாது, தஃப்சீரை தொடலாம். அப்ப ஹதீஸ் கிதாபுகளை தொடலாம். ராவா இருந்தா கூட சட்டப்படி தொட முடியுமா? தொடலாம். ஆனா தொடலாம் என்பது ஃபத்வா, தொட மாட்டேன் என்பது தக்வா. தொடலாம் என்பது ஃபத்வா. சில சமயங்கள்ல ஃபத்வா வேலை செய்யும், நிறைய கட்டங்கள்ல தக்வா தான் வேலை செய்யும். நிறைய கட்டங்கள்ல தக்வா தான் வேலை செய்யும். தொட மாட்டேன் என்பது தக்வா. தொடலாம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும். தொட மாட்டேன் என்பதற்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதனால இந்த ஃபன் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது, நீங்க மிஷ்காத் நடத்துறீங்க,
திருமிதி ஷெரீஃப் நடத்துகிற வாய்ப்பு இருக்குது, புகாரி ஷெரீஃப் நடத்துகிற வாய்ப்பு இருக்குது, முஸ்லீம் ஷெரீஃப் நடத்துகிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கிடச்சிச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் அதை பெரிய பாக்கியமாக கருதணும். நம்பர் 1. இரண்டாவது, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைங்க அப்போ தான், இப்போ நீங்கள் மிஷ்காத் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால், மிஷ்காத் பாடம் நடத்துறீங்க, எடுத்த உடனே ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ். அவங்க 4வது வருஷத்தில் படித்தாலும் ஹதீஸ் பண்ண பொறுத்தளவில் ஏறக்குறைய ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப இலகுவான கிதாப், சொல்லிக் கொடுப்பதற்கு வசதியான கிதாப் தான் மிஷ்காத். அதைத்தான் நம்ம 4வது சூறாவில் வச்சுருக்கோம். இப்போ அந்த கிதாப் அவங்க படிக்க வர்றாங்க. முதல்ல அவங்களுக்கு ஹதீஸ்னா என்ன, ஹதீஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹதீஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த ஹதீஸ் நம்மரை எப்படி கிடைத்தது, சஹாபாக்களின் காலம் எப்படி இருந்தது, தாபியன்களின் காலம் எப்படி இருந்தது, தபழ தாபியன்களின் காலம் எப்படி இருந்தது, அதற்கு பின்பு அடுத்தடுத்து வந்த நம் முன்னோர்களின் காலம் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் நம் கரமறை சேர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பது வேறு. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இது எதுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுக்கு மட்டுமல்ல. வ இன்னா லஹு லஹாஃபிலூன். லஹு குர்ஆன், குர்ஆனை பாதுகாப்போம் தான். குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, குர்ஆனுடைய விளக்கங்களையும் பாதுகாப்போம். விளக்கம் எது? வ அன்ஸல்னா இலைக ذிக்ர் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குர்ஆனுடைய விளக்கம். அப்ப குர்ஆனும் பாதுகாக்கப்படும், ஹதீஸும் பாதுகாக்கப்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்படி பாதுகாக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட்டது, இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆரம்பத்தில் முன்னுரையாக கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதனால இது ஹதீஸுடைய ஃபன்ன பொறுத்தளவுல முதல் பயிலரங்கம்ங்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்ச நேரம், குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள. ஹதீஸ் அது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி. உலகம் உள்ளளவும் பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூல்ல நமக்கு உஸ்வத்துன் ஹஸனா இருக்குண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை என்னன்னு தெரியாம எப்படி பின்பற்ற முடியும்? வாழ்க்கையே தெரியலன்னா எப்படி பின்பற்ற முடியும்? அப்போ அது பாதுகாக்கப்படும். அப்படித்தானே அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈமான் வேண்டுமா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன தவாஹு தபஅல் லிமா ஜித்து பி. நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் உங்களுக்கு ஈமான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டே ஆகும். இந்த ஹதீஸ் கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிஅலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரீருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவைகள் எல்லாம் நம்ம சுன்னா ஹதீஸ்னு சொல்லுவோம். அதே போன்று சஹாபாக்களுடைய சொல், சஹாபாக்களின் செயல், இவைகளையும் சொல்லப்படும். பிள்ளைங்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அஹாதீஸே நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல், இதற்கு மார்க்கத்துல என்ன ரோல்? மார்க்கத்துல பெரிய பெரிய எழுத்தாளர்கள், முஸன்னிஃப்கள் இதுக்குன்னு தனி கிதாபுகளையே தொகுத்திருக்காங்க. அஹம்மியத்து சுன்னா ஃபி தஷ்ரீல் இஸ்லாமி. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹதீஸுடைய பங்களிப்பு எது, ஹதீஸுடைய ரோல் எது சொல்லுவாங்க. ஹதீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் 3 காரணங்களால். ரொம்ப ரொம்ப முக்கியம் 3 காரணங்களால். ஒன்னு என்ன? ஃபர்ஸ்ட் அஸ்ஸபபுல் அவ்வல், முதல் காரணம் சொன்னா என்ன சொல்லணும்? குர்ஆன் எப்படி இந்த தீனிற்கு அடிப்படையோ அதே போன்று ஹதீஸும் அடிப்படை. நான் இதை சொல்றது எல்லாம் நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வர்றோம். அந்த ஆரம்ப கட்டத்தில் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்து பாடத்துக்கு போக முடியும். குர்ஆன் எப்படி முக்கியமோ அதே போன்று ஹதீஸும் முக்கியம். ஹதீஸை விட்டு விட்டு நம்ம மார்க்கத்தை பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. காரணம், ஹதீஸும் வஹிதான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் மன் யுத்திஇர் ரசூல் ஃபகத் அதா அல்லாஹ். நீங்களாம் ஆலிம் பிள்ளைங்க தானே, அதனால ஆயத்துக்கு நான் அர்த்தம் சொல்லல, போயிடலாம். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. எத்தனை வசனங்கள், எத்தனை வசனங்கள், நிறைய குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் வரும். இப்ப இதுல அப்ப அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்
எப்படி குர்ஆன் நமக்கு ஷரியாவை தருமோ, சட்டதிட்டங்களை தருமோ, அதே போன்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளும் மார்க்கத்தின் அடிப்படை. அதான் சொல்லுவாங்க உஹுவ மஸ்தருன் சானின் லிஷ்ஷரீஅத்தில் இஸ்லாமியா. இந்த தீனுடைய இரண்டாவது அடிப்படை ஹதீஸ். மஸ்தருன் அவ்வல் எது? அல் குர்ஆன். சரியா? நம்பர் 2, இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எண்ணற்ற ஆயத்துகளுக்கு விளக்கமாக விரிவுரையாக இருப்பது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகள் தான். அது இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? விளங்க முடியாது. விளங்குதா? நிறைய விஷயங்கள். வசாரிக வசாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, 10 ரூபாய் திருநாள் கையை வெட்ட வேண்டியது வரும். அப்படியே அர்த்தம் கொடுத்தால் வசாரிக வசாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகால மின் அல்லாஹ். என்ன செய்யணும்? 10 ரூபாய் திருடிட்டா திருடா இல்லையா? திருடு என்பது அது எதை எடுத்தாலும் 10 லட்சம் திருநாள் திருடுதான், 10 பைசாவை திருநாள் திருடுதான், எல்லாத்துக்கும் கையை வெட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது வரும். ஆனா அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல குறைந்தபட்சம் ரூபு தீனாரோ அதை விட கூடுதலா இருந்தா தான் வெட்ட முடியும். யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா. சொல்லுங்க ஆயத்தை ஹாஃபிஸ்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன். அந்த பெண்கள் தூய்மை அடைகின்ற வரை கிட்டத்தட்ட போகாதீர்கள், நெருங்காதீர்கள் அப்படின்னு வருது. அப்ப இன்னைக்கு மற்றவங்க வந்து தள்ளி வைக்கிற மாதிரி அவங்கள அப்படி அர்த்தமா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க, யுஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்ல நிகாஹ். தாம்பத்தியை தவிர்த்து எல்லாமே நீங்கள் கூடும். புரியுதா? மா பைன சுர்ரத்தி இல ருக்பா, இதை தவிர்த்து மற்றவைகள் உங்களுக்கு கூடும், அதெல்லாம் ஜாயிஸ் அப்படிங்கிறாங்க. நீங்க சாப்பிடலாம், படுக்கலாம், ஒண்ணா இருக்கலாம், பேசுறது தப்பு இல்லை, தொடர்றதுல தப்பு இல்லை. இது எதை வைத்துத்தான் புரியப்படுகிறது? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை வைத்துத்தான் புரியப்படுகிறது, இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. மூன்றாவது, ஹதீஸ் மட்டுமே பல்வேறு சட்டதிட்டங்களை நமக்கு தந்திருக்கிறது. ஹதீஸ் நபவியா மூலம் எண்ணற்ற சட்டங்கள். பாங்கு சொல்றோம், இன்னைக்கு பாங்கு எங்க இருந்து படிச்சோம்? குர்ஆன்ல எந்த இடத்துல இருக்கு? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பாங்கு சொல்லப்பட்டால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. பாங்கு சொன்னா வியாபாரம் செய்யாதீங்கன்னு இருக்கு. பாங்கு எப்படிங்கிறது எங்க இருக்கு? ஹதீஸ்ல தான் இருக்கும். புரியுதா? தொழுங்கன்னு இருக்கு. தொழுகையில 4 ரக்காத்து, 2 ரக்காத்து, ருக்கு இப்படி, சஜிதா இப்படி. வஅகிமி ஸலாத்த தரஃபைன் நஹாரி வஸலஃபன் மினல் லைல். அது ரைட், ஓகே. அகைமு ஸலா தொழுங்கன்னு இருக்கு. எப்படி தொழுகிறது? கைஃபியத்து ஸலா, நம்ம தொழக்கூடிய முறைகள், இவைகள் எல்லாம் யார் மூலமாகத்தான்? அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ஒரு பக்கம் குர்ஆனுடைய விளக்கங்கள், இன்னொரு பக்கம் புதியதாகவே சட்டங்கள். நம்ம தங்க அணியலாமா? ஆண்கள் தங்கம் போடலாமா? போடக்கூடாது. பட்டு உடுத்தலாமா? உடுத்தக்கூடாது. குர்ஆன்ல எங்க இருக்கு? எங்கேயும் இல்லை. குர்ஆன்ல எங்க இருக்கு? வேண்டுமானா சொர்க்கத்துல பட்டுன்னு இருக்கு, லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். சொர்க்கத்துல பட்டு ட்ரெஸ் இருக்கு. சொர்க்கத்துல பட்டு ட்ரெஸ் இருக்கே தவிர துனியாவில் இல்லைன்னு யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையே. அப்ப எதை வச்சு இது ஹராம்னு சொல்றோம்? ஹதீஸை வச்சு. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதானி ஹராமானி அலா துக்கூரி உம்மத்தி ஹராம். முடிஞ்சு. தங்கம் வெள்ளி பாத்திரங்கள், தங்கம் வெள்ளிய பெண்கள் அணியலாம். தங்கம் வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடுறது நமக்கு எப்படி கூடாதோ அதே போன்றுதான் அவர்களுக்கும் கூடாது. எங்கிருந்து சட்டம் வந்தது? ஹதீஸ் தான் சட்டம் வந்தது. எனவே ஹதீஸை தவிர்த்து இந்த ஷரியத்தை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அனைத்து நீங்க கேட்டுதான் ஆகணும். சகோதரர்களே, சரி, இப்ப இது அவசியம் அப்படின்னு தெரியுது, அப்படித்தானே? ரொம்ப அவசியம். அதனால தான் சஹாபாக்கள் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பொதுவாக அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கற்பனை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மோதிரத்தை அணிஞ்சாங்க, தங்க மோதிரத்தை அணிஞ்சாங்க, எல்லா மோதிரத்தை அணிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு தடவை தூக்கி போட்டாங்க, எல்லாம் தூக்கி போட்டாங்க. யார சொல்ல ஏன் தூக்கி போடுறீங்க கேட்கல. தொழுதுகிட்டு இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பலை கலட்டி வச்சுட்டு தொழுதாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் கலட்டிட்டாங்க. மா ஹமலக்கும் அலா இல்காஇ நிஆலிக்கும். ஏன் நீங்க கலட்டினீங்க? தொழு முடிச்சுட்டு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார சொல்ல உங்களை பார்த்தோம் அதனால செஞ்சோம், அவ்வளவுதான். எதுவும் விளக்கம் பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அக்பரனி ஜிப்ரீல் அன்ன ஃபீஹிமா கத்ரன். எதுல ஏதோ அழுக்கு இருக்குன்னு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதனால நான் செஞ்சேன், வேற பிரச்சனை இல்லைன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்களோ. ஒரு தடவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவில இருந்து பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பிரசங்கத்துடைய இடைப்பட்ட ஒரு வார்த்தை இஜ்லிசு என்பது உட்காருங்கள் என்பது. அவங்க அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற ஆரம்பத்தில் அவங்களுடைய காதுல விழுகுது, உட்கார்ந்துட்டாங்க, அவ்வளவுதான்.
ஜலசபி பாபில் மஸ்ஜித் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு தெரியல. அந்த வார்த்தை ஒருவேளை அது என்னன்னு தெரியல, அப்பதான் உள்ள வர்றாங்க. அந்த வார்த்தை மொத்தமாக உள்ளவர்களுக்கு இருந்தால், நான் இப்ப வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஹுக்கம் வந்துருமில்ல, உட்காரு முடிஞ்சு. சல்லல்லாஹு அலைஹி தாலி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செல்லம் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அவ்வளவு முக்கியத்துவம். எதுக்கு சொல்ல வர்றேன், ஹதீஸை புரியணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்து புரியும். சஹாபாக்கள் புரிஞ்சாங்க. நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன், திறமையெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது ரெண்டாவது. முதல்ல முஹப்பத்து, அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்மை ஏத்துக்கணுங்கிற எண்ணம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எப்படி உள்வாங்கணுங்கிற எண்ணம் ரொம்ப முக்கியம். அதாவது வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, சஹாபாக்களை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு சொன்ன செயல்கள் இத்திபா செய்யறதுல பைத்தியம் என்று சொன்னால் அது பெரிய வார்த்தை அல்ல, குறைந்தபட்ச வார்த்தை. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில சமயத்தில் போவாங்க, அவங்களுக்கு அது ரூட்டே இல்லை. அதில் போய் பெரிய தலப்பா கட்டியிருப்பாங்க, ஒரு மரத்துடைய கிளை தொங்கும், கஷ்டப்பட்டு அந்த கிளைக்குள்ள தன்னுடைய தலப்பா போறது மாதிரி பண்ணி அதை கீழே விழுக வச்சு அதுக்கடுத்து எடுத்து போட்டுட்டு போவாங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போனாங்க, அப்போ அந்த கிளை தட்டி பெருமானுடைய தலப்பா அவுந்துருச்சு, சலாசை எடுத்து இது பண்ணிக்கிட்டாங்க. அது தற்செயலாக நடந்தது, அது தற்செயலாக நடந்தது. இது அப்படியே பின்பற்றணுமா? அவசியம் இல்லை, நம்முடைய பார்வையில் அவசியம் இல்லை. அதை கூட அப்படி விளங்கினாங்க. யாரு? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அவர்களுடைய கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்ல, சஹாபாக்களின் கால் தூசுக்கு கூட யாருமே கிட்டத்தில் வர முடியாது. காரணம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த விதம். அப்படித்தான் நம்ம விளங்கணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்கறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசுறது, பெருமானாருடைய விஷயங்களை உள்வாங்கிறதுல சஹாபாக்களுக்கு ஒரு தனி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ஆர்வம்னு சொல்றதா, ஆர்வத்தை எல்லாம் தாண்டிய விஷயம், ஆர்வத்தை எல்லாம் தாண்டியது. ஸல்லல்லாஹு கூடவே இருக்கணும் விரும்புவாங்க. ஆனா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. எல்லா ஸல்லல்லாஹு சொற்கள் எப்படி நமக்கு கிடைத்தது? பெரிய பெரிய கேதரிங், ஒரு ஜும்மா ஹுத்பா இருக்கு, பெருநாள் ஹுத்பா இருக்கு, ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹுத்பா கொடுத்தாங்க. சில யுத்த களங்கள்ல கலந்துருக்கும் போது 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கலந்து கொண்ட யுத்தங்கள் இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின விஷயங்கள் பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். ஆனா பல கட்டங்கள்ல எல்லாமே இப்படி எல்லாமே இருக்க முடியாது அல்லவா? அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் சில ஆட்களை வச்சிருந்தான். சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம்களை அல்லாஹ் வச்சிருந்தான். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மூலமாக அந்த சொற்களை ரப்பு பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். எப்படி பாதுகாக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் வாயிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், 50 வயதுகளை கடந்ததற்கு பின்பு இன்னொரு திருமணம் தேவையே இல்லை. வெளிப்படையாக பார்த்தால் 25 வயசுல 40 வயது பெண், ஏறக்குறைய 52 வயதுடைய நேரம். அந்த நேரத்தில் அவங்களுடைய வயசு என்ன? உம்மாவுடைய வயசு, ஹதீஜா அம்மாவுடைய வயசு 52 சொன்னா 62 67 வயசு ஆச்சு. 15 வயசு 30, அதுவரை ஒன்றாக வாழ்ந்தவர்கள் இன்னொரு திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வணக்க வழிபாடுகளை, குடும்ப உறவுடைய சட்டதிட்டங்களை இந்த உம்மத்திற்கு தர வேண்டும். காரணம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எங்களுடைய குடும்ப வாழ்வில் நாங்கள் எப்படி செய்வது எங்களுக்கு தெரியவில்லையே என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. மற்றவங்க விஷயத்தில் சொல்லலாம், அல்லாஹின் திருத்தூதர் விஷயத்தில் அப்படி வந்துவிடக்கூடாது. அதற்காக அல்லாஹ் திருமணங்களை ஏற்படுத்தி தந்தான். உம்மா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க, அதன் வழியாக எண்ணற்ற ஹதீஸுகள் நம்ம கவனமா பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் சம்பந்தமான நிறைய ஹதீஸுகள் தாய்மார்கள் வழியாக கிடைத்திருக்கும். தாய்மார்களின் வழியாக கிடைச்சிருக்கும். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை ஆயிஷா அம்மா சொல்லி தந்திருக்கிறாங்க. 800 சில்லறை ஹதீஸுகளை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்கிறாங்க. 800 சில்லறை ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஹதீஸுகளை கேட்பது பல்வேறு வகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் என்ற விதத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. சில சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபா, பெருமானாரை விட்டு நாங்கள் என்றும் செல்ல மாட்டோம். லில் ஃபுகரா இல்லதீன வஹ்சுரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததியூன ضربا في الارض يحسبهم الجاهل اغنياء من التعفف. அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், முக்கியமானவங்க யார்? அதுல ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க போன்றவங்க என்ன செஞ்சாங்க? அங்கேயே கடந்துட்டாங்க, இருந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கள ஏழை எளியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்கு அப்படி எப்படி ஏற்பாடு செய்வாங்க? ஏழை எளிய மக்கள், யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா அவங்கள பற்றி தெரியாதவர்களுக்கு வரலாம். கோடீஸ்வரர்களோ லேசனே சும்மா கிடக்குறாங்களே வேலை வெட்டி செய்யாம, அப்படின்னா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல, நிறைய காசு இருக்கும் போல இருக்கு பேக்ரவுண்ட்ல, அப்படி நினைப்பாங்க. ஆனா அங்க உள்ள ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அவங்களை இனம் கண்டிருந்து கொடுங்கள் என்று ரப்பு சொல்கிறான். அதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை பெறுவதற்காகவே ஒரு கூட்டம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த வருடங்கள் எவ்வளவு? ஏறக்குறைய 4 வருடங்கள் தான். ஹைபருடைய நேரத்தில் தான் தீனுல் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதற்கு அடுத்து பெருமானாரோடு இருந்த நெருக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த ஆர்வம், சில சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு ஒரு கேள்வியை எதிர்பார்ப்பாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா நீங்க தான் இதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆர்வம் கேட்க தூண்டும், நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். யார் ரசூலுல்லாஹ் நிறைய கேட்கிறேன் மறந்துடுறேன்னு ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு துஆ செஞ்சாங்கன்னு வரும். அதே சொன்னாங்க, அபூ ஹுரைரா நிறைய சொல்றான்னு நீங்க நினைச்சிடாதீங்க, நீங்க எல்லாம் வேற வேற வேலைகளில் ஈடுபட்டு இருந்த பொழுது நான் பெருமானரே கதி என்று இருந்தேன், எனக்கு ஞாபக குறைவு இருந்த பொழுது என் நபியிடத்தில் துஆ செய்ய சொன்னேன், அந்த பரக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹதீஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் சொல்லவெல்லாம் முடிகிற சூழல் கிடையாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அவ்வப்பொழுது எச்சரிப்பார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதுஹு மினன் நார். தெரியும் தானே அபூ ஹுரைரா? தெரியும், சொல்லுங்கள். அபூ ஹுரைரா கேட்டேன், என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்லம்மா, உங்க மேல சந்தேகம்லாம் வரல, நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறக்காண்டி சொல்றேன்னு சொன்னாங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறக்காக சொல்றேன், சந்தேகம்லாம் நீங்க நினைக்க அப்படி இல்லை, ஆனா எச்சரிக்கையா இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதான் சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய பொன்மொழிகள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் 4 விதங்களில் பாதுகாக்கப்பட்டது. ஒன்று தஆமுல், ஒன்று தஆமுல், இன்னொன்று ஹிஃபுல், மூன்றாவது ரிவாயத், நான்காவது கிதாபத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுமா? தஆமுல் சொல்லுங்க, ரெண்டாவது ஹிஃபுல், தேர்ட் ஒன் ரிவாயத், ஃபோர்த் அல் கிதாபா. ஓகே, இப்ப பாருங்க தஆமுல் அப்படின்னா என்ன? தஆமுல் தொடர்ந்து அமல் செய்து கொண்டே வந்தது. தொடர்ந்து ஹதீஸ்லாம் கிடைக்கலன்னு சொன்னா, ஒருவேளை இல்ல தொகுக்கப்படலைன்னா தீன் இல்லாம போயிருக்குமா? இல்ல. ஹதீஸை அறவே தெரியாத ஒருவரும் தொழுது கொண்டிருக்கிறார், நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், ஜகாத் கொடுத்து கொண்டிருக்கிறார், ஹஜ் செய்திருக்கின்றார். அவருக்கு மனாசிக்கல் ஹஜ்ஜை பத்தி எல்கேஜியோட கிடையாது, எதுவுமே தெரியாது, ஹஜ்ஜை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனால் செய்து கொண்டே இருக்கிறார். 1400 சில்லறை ஆண்டுகளாக அந்த அமல் தொடர்ந்து வருகிறது அல்லவா? அல்லாஹ் அதன் வழியாக பெருமானாரின் பொன்மொழிகளை பாதுகாக்கிறான். உண்மையா இல்லையா? நான் சுருக்கமா சொல்லிட்டு போன்னு நினைக்கிறேன். ஹிஃபுல், சஹாபாக்கள் அதை உள்வாங்கி மரணம் செய்த விதம், ஒரு பக்கத்துல ஆர்வம் கேட்கிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்கல்ல, குந்து அன வஜாருல்லி ஃபீ மதீனா, நானும் ஒரு அன்சாரி தோழருக்கு மத்தியில் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். ஒரு நாளைக்கு நான் பெருமானுடைய மஜ்லிஸ்ல இருக்கேன், நம்ம துனியாவில் வாழ்றோம், காசு இல்லாம சம்பாதிக்காம ஒன்றும் பண்ண முடியாது, மனைவி மக்கள் கஷ்டப்பட்டுருவாங்க, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, நீங்க வெளியில வேலைக்கு போங்க, நான் நைட்டு வந்து உங்களுக்கு தகவல்களை கேட்டதெல்லாம் சொல்றேன், மறுநாள் நான் வேலைக்கு போறேன், நீங்க பெருமானுடைய மஜ்லிஸ்ல இருங்க, பகல்ல கேட்டது ஃபுல்லா என்னிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் தன் நபியின் சொற்களை இந்த உலகத்தில் பாதுகாப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சஹாபாக்கள். அவங்க பெர்ஃபெக்டா செய்வாங்கிறத அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். இருக்கா இல்லை? அதே போன்று சொல்றது எல்லாத்தையும் அப்படியே மனனம். பொதுவாக அரபு மக்களிடத்துல எழுத்தாற்றல் குறைவு, அவங்களுடைய அந்த குவத்து தாக்கிரான்னு சொல்லும் மெமரி பவர், ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனா எழுதுறத கௌரவ குறைவாக கருதுனாங்களாம், சொல்லப்படுகிறது. எழுதுறத கௌரவ குறைவாக கருதுனாங்க. யார் எழுதுறது? மனசுல வைக்க முடியாதவன் தான் எழுதிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஒரு காலகட்டம். அந்த அளவிற்கு ஞாபக சக்தியும் அதிகமாக இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தகவல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வரும் மர்வானுடைய காலம். அவர் வந்து கொஞ்சம் சோதிக்க நினைக்கிறாரு, என்னடா இவர் நிறைய சொல்றாருன்னு கேட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஹதீஸ்களை எழுதி கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவர் எழுதி கொடுத்தாங்க. யார் எழுதி கொடுத்தது? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எழுதி கொடுக்குறாங்க. சொல்றாங்க, சொல்ல சொல்ல எழுதப்படுகிறது. பின்னாடி ஆள் வச்சு நீங்க ஹதீஸ்களை சொல்லுங்கன்னு சொன்னா பின்னாடி ஒரு ஆள் வச்சு எழுதப்படுது. 400 ஹதீஸ்கள் எழுதப்பட்டுருச்சு. இது இவங்களுக்கு தெரியாது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டாங்க, சிதேவியா போன வருஷம் ஒரு 100 ஹதீஸ் 1000 ஹதீஸ் 400 ஹதீஸ் சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் மறந்து போச்சு, கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. ஆனா உண்மையில நோக்கம் அது இல்லை, சோதிக்கணுங்கிற காத்தான் கேட்டார். திரும்பவும் சொன்னாங்க, சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுக்கிடையில யார் எழுதுனாங்களோ அவங்கள திரைக்கு பின்னால் இருந்து செக் பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, மாசாத வலா நகஸ், மாசாத எந்த பிழையும் ஏற்படவில்லை. இது மாதிரி ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சு. அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு ஞாபக சக்தியை கொடுத்தான். அந்த பாரம்பரியத்திற்கே அந்த நசீப் கிடைச்சிச்சு. அதுக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்களோ ஹதீஸ் ஃபன்னுக்கு, அல்லாஹ் அவங்களுக்கு அதை கொடுத்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹதீஸ் கேட்க போறாங்க. குன்னா நக்துப் வலம் யக்துப், நாங்கெல்லாம் எழுதுவோம், அவங்க மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஹதீஸ் பாடம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நேரத்தில் கேட்டோம்,
முகமது நீங்க மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுறோமே, என்ன ஏன் நீங்க எழுத மாட்டேங்கிறீங்க? எழுதாம எப்படி இருக்கலாம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், எவ்வளவு முக்கியமான தரிசனம் நடந்துகிட்டு இருக்கு, எழுதுறது இல்லையே. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கேட்டதெல்லாம் சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, எல்லாத்தையும் அல்லாஹி கல்பின் அப்படியே கட 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 கடன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, பிழை இல்லை என்பதை விட அவர்கள் கூறியவற்றின் மூலம் நாங்கள் எழுதியதில் பிழை இருந்தால் திருத்திக் கொண்டோம். நாங்கள் எழுதியதில் பிழை இருந்தால் யாருடைய ஞாபக சக்தி? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஞாபக சக்தி. அப்ப சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? சில பேர் பெரிய மகான்கள் சொல்லுவாங்க, நான் கண்டது கடிதம் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அது போய் உள்ள உட்காந்துருமோ, கேட்டா உள்ள வந்துடும். அல்லாஹ் அப்படி ஒரு தகுதியை, அப்படி ஒரு வாய்ப்பை, உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அதனால சொல்லுவாங்க, தாமுல் என்ற அந்த வழியில் அவைகள் கிடைத்தது. எண்ணற்ற சஹாபா. அதுக்கு அதான் சொன்ன, அதற்கான அர்ப்பணிப்பு. அதற்காக ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச நேரம், ஆரம்ப நேரம், இன்னொருத்தர் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை நம்ம கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போயிட்டாங்க, மூத்த சஹாபாக்கள் இருக்காங்க, அவங்க மூலமா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்க. சரி, ஓகே. அப்படின்னா அவர் விளையாட்டா கேட்டாரு, அப்துல்லா என்ன எல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஹதீஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சின்ன பிள்ளை தானே, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களேன்டாங்க. சில சமயத்துல ஒரு வித்தியாசமான வார்த்தை, இவங்க என்னடா நம்ம ஒன்று சொல்றோம் இவங்க ஒன்று சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு கம்மன் இருந்துட்டாங்க. அதை பெருசா இது பண்ணிக்கிறேன். ஆனா சொல்றாங்க, நான் ஹதீஸ் யாரிடமெல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்படுவேனே தேடி தேடி போவேன். சிலருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். அப்போ நண்பகல் நேரமா இருக்கும், அவங்க கைலூலாடைய தூக்கத்துல இருந்திருக்கிறாங்க. நான் அந்த வீட்டு வாசல்ல அந்த புழுதி படர்ந்த இடத்துல நான் அப்படியே தலையை வச்சு படுத்துருவேன். காற்றில் புழுதிகள் என் மண்ணில் என் முகத்தில் வீசும். ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க வந்து பார்ப்பாங்க, இப்னு அப்பாஸ் என்னம்மா நீங்க எப்படி படுத்துறீங்க, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன், அது உங்களுக்கு தான் தெரியும், ஒருவேளை நானோ நீங்களோ மரணித்து விட்டால் இது எங்களுக்கு தெரியாமல் போய்விடுமே என்று நான் வந்தேன் என்று சொல்ல, அவர்களை அள்ளி அணைத்து அந்த ஹதீஸை சொல்வார்கள் என்று வருகிறது. அபூ ராஃபி அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர்கள், அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, சலமா சொல்லுவாங்க, ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்பப்ப உங்கள்கிட்ட வருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா கேட்பாங்க பெருமானார் வாழ்க்கை, அவங்க இப்படி செஞ்சாங்களா அப்படி செஞ்சாங்களா, அந்த நேரத்தை நினைச்சு இந்த நேரத்தை என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. என்னுடைய கணவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், கூட அப்துல்லா இப்னு அப்பாஸ் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவர் பதிவு செய்து கொண்டே இருப்பார். கண்ணியத்திற்குரிய ஆணவ கண்மணிகளை, நேரம் அதிகமாகிருச்சு, எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியலை. அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழுகைக்கு போகிறது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நிறையா குறைச்சிட்டேன். அப்போது ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது சும்மா சினாப்சிஸ் மாதிரி கடகடன்னு போயிடும். ஒன்று தாமுல், தொடர்ந்து நாம் பின்பற்றி விடுகின்ற நடைமுறை. இன்னொன்று ஹிஃபுல், அதையும் நம்ம பார்க்குறோம், சஹாபாக்கள் தாபியன்கள், அது ஒவ்வொருத்தரும். அதே போன்று ஸல்லல்லாஹு ஹதீஸை பெறுறதுக்காக ரிவாயத், மூணாவது பார்ட்டு ரிவாயத், ஹதீஸுகளை அறிவிப்பது ஒன்றன் பின் ஒன்றாக, அப்படியே வாய் வழியாக ஒருவர் நபரிலிருந்து இன்னொரு நபர், அவரிடமிருந்து இன்னொரு நபர். இதை அறிவிக்கிறதுக்கும் பெரிய அளவில் போட்டி இருந்துச்சு, கேட்கறதுக்கும் மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஏதாவது ஒன்றுன்னு சொன்னா தெளிவு, இது இந்த ஹதீஸ்ல தான் இருக்கு, இவங்கள்ட்ட இந்த ஹதீஸ் இருக்குன்னா எவ்வளவு பெரிய பயணமும் மேற்கொள்வதற்கு தயார். சஹாபாக்களுடைய காலத்திலும் அதனாலதான் சொல்லுவாங்க, முஹத்தீஸ்களை பற்றி எழுதுகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய தர்ஜுமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஹ்லத்துஹு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அவங்க எதுக்கெல்லாம் சஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த இல்ம நுபுவாவை பெறுறதுக்கு, ஹதீஸை பெறுறதுக்கு எங்கெங்கெல்லாம் சஃபர் பண்ணியிருக்காங்க, அப்படியும் ஒரு டாபிக் வரும். அந்த ஒரு பார்ட், ஒரு ஃபுரியாவை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஹஸரத் உக்பா பின் ஹாரிஸ் மக்காவில் இருக்கிறாங்க, அப்பதான் அவங்களுக்கு நிக்காஹ் ஆச்சு, அப்பதான் நிக்காஹ் இருக்கு, இளம் மனைவி 2 பேர் வர்றாங்க. ஆப்போசிட்ல ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி இது யாருன்னு கேட்டாங்க. என் ஒய்ஃபா அப்படின்றாரு. உன் ஒய்ஃபா, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா, இப்பதாம்மா எங்களுக்கு நிக்காஹ் இருக்கு. ஏய், உனக்கும் அந்த பொண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்கேனேன்டாங்க. உனக்கு அந்த பொண்ணுக்கும் நான் பால் கொடுத்துருக்கிறேனே. என்னடா இது, குண்டை தூக்கி போட்டாங்க. இப்ப பால்குடி சகோதரி முடியுமா? வா அஹவாத்துக்கு மினர் ரலா ஹராமாயிரும், கூட திருமணம் கூட எப்படி செய்யறது? இப்ப முடிவெடுக்க முடியல.
மக்காவிலிருந்து இம்மீடியட்டாக மதினாவுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் எப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப வகது கீல், ஓகே அப்படியே சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னாங்க. சொல்லியாச்சல்ல, வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு அவன் அக்காந்த நிக்கா முடிக்கிறான், தங்கச்சி நிக்கா முடிக்கிறான், இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பண்றாங்க. கேட்டா அவர் நிக்கா பண்ணிக்கிட்டது மூலமா ஜாயிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ நிக்கா பண்ணதே செல்லாது, ஹராமாச்சே, அது எப்படி ஹரதாகும்? ஜாயிஸே இல்லை. ஹதீஸில் வருகிறது ஃபஃபாரகத் அன் ஸௌஜதி, உடனடியாக அந்த திருமண உறவிலிருந்து வெளியே வந்து விட்டார். இப்ப ஹதீஸுகளை கேட்பதற்கு ஒரு தெளிவு வேண்டுமா? இம்மீடியட்டா பயணம். சஹாபி பெண்மணிகள் பெருமாறிட்ட கேட்க வருவாங்க. சில வெளியூர்கள் இருந்து பெண்கள் தங்களுடைய பொறுப்பாளர்களை தங்களுடைய உதவியாளர்களை அனுப்பி மசாயில் கேட்டுட்டு வர சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயத்தில் பெண்கள் சில விஷயங்களை கேட்கின்ற பொழுது விலைக்கு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்ல முடியும்னு சொன்னா ஆயிஷா மாட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் இதெல்லாம் நான் பார்க்க முடியும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் தாபியன்கள் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு அந்த ஹதீஸுகளை கடத்தி கொண்டே வந்தார்கள். இதற்கு பெயர் நம்ம என்ன சொல்றோம்? ரிவாயத் அப்படின்னு சொல்றோம். ரிவாயத்தின் மூலமாக வருவது. அப்படி வருகின்ற பொழுதுதான் அதில் தரமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்காகத்தான் அதற்கென்று ஒரு ஃபன்னே பின்னால் வந்தது. ஃபன்னுல் ஜரஹ் வ தஅதீல், நம்ம அப்துல் சத்தார் சார் சொன்னாங்கல்ல, ஃபன்னுல் ஜரஹ் வ தஅதீல், யார் ராவிகள் எப்படிப்பட்டவர்கள். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் அது வந்துச்சு? ஹஜ்ரத் இப்னு சீரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முதல்ல நீங்க ஹதீஸ் சொன்னா கேட்டுக்குறோம், இப்போலாம் கேட்க முடியாது. சம்மூலனா ரிஜாலக்கும், உங்களுக்கு சொன்னால் யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்க முடிவெடுக்கிறோம்னு சொன்னாங்க. இன்னொரு இதுல சொன்னாங்க, மிஷ்காத்துல இந்த ஹதீஸ் வரும், இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅخذون தீனக்கும். இன்னைக்கு நம்ம கேட்கிற மக்கள் நினைக்கிறாங்க, அவன் ஆயத்தை தானே சொல்றான், இவன் ஹதீஸை தானே சொல்றான், ஏய் சொன்னது சொன்ன விஷயத்தை மட்டும் பார்க்காத, சொன்னவன் யாருன்னு பாருன்னு சொன்னான். ஃபன்துரு இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த இல்ம நுபுவார்க்கே, இதுதான் தீன். இதை விட்டுட்டு நீங்க தீனை பின்பற்ற முடியாது. இந்த தீனை எங்கிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை எச்சரிக்காருங்கள். சொல்லப்பட்ட காலம் எப்படின்னு கேட்டா இந்த பீரியட் தான், ஹதீசுகள் ரிவாயத்து செய்யப்படுகின்ற காலம். ஆனா உண்மையிலேயே ரிவாயத்து அந்த ராவிகளை பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் தொகுக்கப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் அது பிளஸ். என்ன பிளஸ்? யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மட்டுமல்ல, பெருமானாரின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, பெருமானாரின் வாழ்க்கையை பதிவு செய்தவர்களின் வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? விளங்குதல்ல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும் பதிவு செய்யப்படல, பெருமானாரின் வாழ்க்கையை பற்றி எவரெல்லாம் பேசினார்களோ அவர்களின் வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள். நமக்கு தான் நம்ம ஹதீஸ் மட்டும் பார்க்கிறோம், ஹதீஸ்களுக்கு மட்டுமல்ல ஃபிக்ஹ் விஷயத்தில் கூட அவங்க யார்கிட்ட கேட்டாங்க, அவங்க யார்கிட்ட கேட்டாங்க, இந்த சனதுகளுடைய அமைப்புகள் இருக்கு. இவைகளை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் லட்சத்திற்கு மேற்பட்ட உயர்ந்த மனிதர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அது பிளஸ், இன்னொரு பக்கத்தில் தீயவர்கள் யார் என்று இனம் கறிய வேண்டும் என்பது. ஹதீஸ்கள்ல உள்ளே தவறான இடைச்சல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இஸ்னாதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை தவிர இன்று இஸ்னாதுகளின் பெயரால் ஹதீஸை நீக்குவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹதீஸ் அல்லாதவை உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் போடப்பட்ட வளையம். இன்னைக்கு இவன் அதையே வச்சுக்கிட்டு இது லைஃப் அது லைஃப், அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லி ஹதீஸுடைய தாயிராவில இருந்து அதனுடைய நூல்ல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்க. நான் சொல்லல, அன்ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் அவருடைய வாசகம், லௌலல் இஸ்னாத் லகால மன்ஷா மாஷா. இஸ்னாத் மட்டும் இல்லைன்னா யார் என்ன வேண்டாம்னு சொல்லலாம்னு வந்துடும். அதனால இஸ்னாத் மஸ்ட். அனுஷா காஷ்மீர் மல்லா சொல்றாங்க, இந்த நோக்கத்துக்காகத்தான் வரப்பட்டது. அவங்க காலத்திலேயே ஏறக்குறைய இன்றிருந்து ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை அது. இன்னைக்கு ஹதீஸை வெளியாக்குறதுக்கு நீக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்கன்னு எச்சரிச்சாங்க. சகோதரர்களே, 4வது ஷார்ட்டா போகணும். கிதாபத்தின் வழியாக பாதுகாக்கப்பட்டது. கிதாபத்தின் வழியாக பாதுகாக்கப்பட்டது. கிதாபத் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே எழுதப்பட்டதா? ஹதீஸ்கள் பொதுவாக நம்ம பேர் சொல்லுவோம் எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம், எழுதப்படலை அப்படின்னு சொன்னாங்க. எழுதப்பட்டது. பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்கள் உம்மி என்பதில் ஒரு பக்கத்தில் பெருமிதமும் கொண்டார்கள். எங்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்னு. அதற்காக எல்லோருமே எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல, எழுத படிக்க தெரிந்த பலர் இருந்தார்கள். 40 பேர் காத்திபுல் வஹியா இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருக்க முடியும்? அப்ப எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள். எண்ணிக்கையில் வேண்டுமானால் சற்று குறைவாக இருந்தது.
இதுக்கு பின்னால ஹிஜ்ரத்திற்கு பின்னால நம்முடைய தீன் மார்க்க வழி ஃபர்ஸ்ட் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் வந்துச்சா வரலையா? எல்லா வசனங்கள் வந்து மூமின்களிடத்துல கல்வி தாகம் அதிகமானது. பெரிய பெரிய வல்லுநர்கள் எழுத்தாளர்கள் உருவாயிட்டாங்க, பெரிய பெரிய எழுத்தாளர்கள் உருவாயிட்டாங்க. மாஷா அல்லாஹ், எழுதும் ஆற்றல் மிக்கவர்கள். அது அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் அப்படி ஏற்படுத்திட்டான் ஆரம்ப காலகட்டத்திலே. சரி, மிக ஆரம்ப காலகட்டம் மக்கள் தங்களுடைய உள்ளங்களில் மட்டும் ஹதீஸ்களை பதிவு செய்யவில்லை, சில பேர் எழுதியும் வைத்திருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லா தக்துபு அன்னி, எதையும் நீங்க எழுதாதீங்க, அப்படி எழுதுனா அழிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒன்று, அது மிக மிக ஆரம்ப காலகட்டம், குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரே பேப்பர்ல, ஒரே எலும்புல, ஒரே துண்டு சீட்ல எழுதாதீங்க, பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கங்க அப்படிங்கிறது கருத்து. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு, மிக தெளிவான சூழல் வந்ததற்கு பின்பு அந்த பிரச்சனை இல்ல, எழுதி கொள்ளலாம் என்ற நிலை ஏற்பட்டார். அதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஹஜ்ரத் ஸஹீஃபத்து ஸாதிகா லி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மஷ்ஹூரான ஸஹீஃபா. அவங்க சொல்லுவாங்க, இதற்காக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவாங்க. ஸஹீஃபத்து ஸாதிகா என்னது தெரியுமா? சாதிகாவான உண்மை ஏடு. பெருமானார் கேட்ட பொன்மொழிகள் எல்லாம் பதிவு செய்தார். என்ன சொன்னாலும் குறிச்சுக்குவாங்க. சில சஹாபாக்கள் தனியா அவங்ககிட்ட சொன்னாங்க, அப்துல்லா, என்ன நீங்க என்ன இருந்தாலும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் கோபமா இருந்துடலாம், ஏதாவது சொல்லிடலாம், அப்பவுமா நீங்க எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி, அப்ப தப்பா போயிருமே அப்படிங்கிற கருத்துல சொன்னாங்க. இவங்களுக்கு மனசுல கவலை ஆயிடுச்சு. ஆமா, ஒருவேளை என்ன அப்படி சொல்றாங்களே. உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி என் தோழர்கள் சில பேர் எனக்கு இப்படி சொல்றாங்களே. ஸல்லல்லாஹு முகம் மாறியது. ஸல்லல்லாஹு சொன்னா, ஃபல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், என்னுடைய நாவிலிருந்து சத்தியம் மட்டும்தான் வரும்னு சொன்னான். அதான் சொன்னான் அல்லாஹ், வமா இன்துகு அனில் ஹவா, நம்மை போன்ற மனிதர் அல்ல, லா தஜ்அல், நம்மை போன்று மனிதர் அல்ல. நீங்க நினைச்ச சந்தோஷமா இருந்தா ஒரு பேச்சு பேசுவீங்க, கோபமா இருந்தா ஒரு பேச்சு பேசுறது, நம்மோடு ஒப்பிட்டு நபியை பார்க்கின்றோம். இல்லை, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எது மட்டும்தான் வரும்? சத்தியம் மட்டும்தான் வரும். அப்ப என்ன தெரியுது? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஃபா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன ஹதீஸுடைய ஒரு ஏடை வச்சிருந்தாங்க. அது உள்ளுக்கு தங்களுடைய வாளுக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. சில பேர் சொல்லிக்கிட்டாங்க, இதுல ரொம்ப ரகசியமான சீக்ரெட் தகவல்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஷியாக்கள் முசீபத்தை உருவாக்கிய காலம், அப்துல்லாஹ் இப்னு சபா ஷைத்தானியத்தை உருவாக்கிய காலம், வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சில முக்கியமான தகவல்கள் இருக்கு, அப்படி இப்படிலாம் கிளப்பி விட்டாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம். அப்ப அவங்க ஒரு கட்டத்தில் அதை மறைச்சே வச்சிருந்தாங்க. இது சரியா வராதுன்னு சொல்லி ஓபன் பண்ணி காமிச்சாங்க. ஜகாத் போன்ற பல்வேறு சட்டதிட்டங்கள் அடங்கிய ஹதீஸுகள் இருந்துச்சு. அதனாலதான் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு சொன்ன வரலாறு சொல்லும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய ஒரு கணிசமான குரூப்புகளை தீயில வச்சு எழுச்சு மௌத்தாக்கிட்டாங்க. சொன்னாங்க, எப்படி தீயில வச்சு கொளுத்தி இவங்களை மௌத்தாக்க முடியும்? இல்ல, ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, என்னுடைய ஹதீஸ்ல பொய் சொல்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு, நரக நெருப்பிலானதுதான். இவங்க பெருமானாருடைய விஷயத்துல பொய் சொல்றவங்க அது இது இல்லாதது பொல்லாத சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதே போல் நிறைய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் ஹம்மா பின் முனப்பஹ், அவங்கள்ட்ட ஒரு சஹீஃபா இருந்துச்சு. அவங்களுடைய இன்னொரு மாணவர் பஸ்ராவாசி சஹீஃபா பஷீர் இப்னு நஹீக், அவங்கள்ட்ட ஒரு சஹீஃபா இருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏடு வச்சிருந்தாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு வச்சிருந்தாங்க, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு வச்சிருந்தாங்க, சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணற்ற ஹதீஸில் எழுதப்பட்டிருந்தது எல்லாம் வச்சிருந்தாங்க, இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்ப வரலாறு ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஸுகள் எழுதப்பட்டு இருந்ததா, எழுதப்பட்டு இருந்தது குறைவாக இருந்திருக்கலாம். முதல் நூற்றாண்டின் முற்பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற ஏடுகள் ஆங்காங்கு பிரபலியமாகவே இருந்தது. பிரபலியமாகவே, தெரியாம இல்ல, வெளிப்படையாகவே இருந்துச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. அவங்க மகனார் அப்துர் ரஹ்மான் ஒரு தடவை சொன்னாங்க, கதபஹா அபி பியதி, என் தந்தை தன் கையினால் எழுதினார்கள் சொன்னாங்க. யார? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஃபா, மிக தெளிந்த ஞானமுடையவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. ஒரு தடவை உமர் சொன்னாங்க, அல்லாஹ் கல்வியின் நல்ல வார்த்தை சொன்னாங்க, அதாவது ஒட்டுமொத்த கல்வியை உங்களிடத்தில் கொட்டி இருக்கிறாங்க கருத்துல சொன்னாங்க, நீங்கள் மிகப்பெரிய கல்வி பாத்திரமாக இருக்கின்றீர்கள். உமர் தான் யார் எப்பெல்லாம் சொல்லிட மாட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிக உயர்த்தி பேசினார், நிறைய வரும். அதே போல ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர், அம்ரா பின் அப்துர் ரஹ்மான், காசிம், இவங்களெல்லாம், இந்த மூவரும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து எண்ணற்ற ஹதீஸுகளை தொகுத்து எழுதி வைத்திருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறுகள்ல இருக்கு. இதுல முதல் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது தெளிவாகவே இருந்தது.
இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப நம்ம பார்க்கறது மாதிரி தத்வீன் ஹதீஸ்களை எல்லாம் ஜம்மு செஞ்சு நம்ம படிக்கிறதுக்காக அப்படி இல்லை. அவரவர்கள் தங்களது தேவைக்காக, தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, தாங்கள் மறந்துவிட்டால் மீண்டும் எடுத்து பார்ப்பதற்காக, என்ன சொல்லுவாங்க, தத்வீனே ஃபர்தி என்று சொல்லப்படுகின்ற சுய தேவைகளுக்கான அவரவர்கள் தொகுத்து வைத்துக் கொண்டது இப்படி இருந்துச்சு. இதற்கு பின்பு காலங்கள் போகின்ற பொழுதுதான் இப்ப ஹதீஸ்களுடைய ஜம்முடைய தேவை ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் நாலாபுரத்திலும் இஸ்லாம் பல்கி பெறுகிறது. மூத்த சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட்டு போய்கிட்டு இருக்காங்க, வஃபாத் ஆகிட்டு இருக்காங்க. ஹஸரத் உமர் ஒரு தனி, இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், நானே இப்போ குழப்புறேன் உங்களுக்கு எழுத விடணும் அப்படிங்கிறதுக்காக. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் காலம் எப்படி இருந்தது, உமர் நாயகத்தின் காலம் எப்படி இருந்தது, உஸ்மானே கனி ரலியல்லாஹு காலம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் ஒரு வரலாறுகள் உண்டு. நம்ம சுருக்கமாக சொல்றோம். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை கூட கம்மியாக அறிவிச்சாங்க. 100 சில்லறை 140 சில்லறை ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்கன்னு வருது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000 சில்லறை ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இங்க ஹதீஸ்களை அறிவித்தது என்பது, ஹதீஸ்கள் தெரியும் எண்ணிக்கை என்பது வேறு, அறிவிக்கும் எண்ணிக்கை என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹதீஸ்களை தெரிவது என்பது வேறு, அறிவிப்பது என்பது வேறு. தேவைக்கு தகுந்தவாறு அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது, தேவை குறைவாக இருந்த காலம், எல்லாரும் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்காங்க, தேவைப்படல. ரெண்டாவது, தலைக்கு மேல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் முஸ்லிமத்துல் கதா போன்ற ஷைத்தான்கள் உருவாகி இருந்த காலம், ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத் ஆகக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழல்ல நிர்பந்தத்தில் அதை பாதுகாக்க வேண்டிய பல்வேறு தேவைகள், அறப்பணிகள் இருந்தது. ஆதலால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கம்மியா வந்துச்சு, அறிவிப்பு கம்மியா வந்தது. ஹதீஸ் கம்மியா தெரியும் யாரு நினைச்சிடவே கூடாது. அதுக்கு அது பொருளே அல்ல. சஹாபாக்கள் எல்லோரும் சொல்வது கான அபூபக்கரின் அலமனா, எங்களில் மிக அதிகம் தெரிந்தவர்கள் என்று சொன்னால் அபூபக்கர் நாயகம். இன்னும் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், வரலாற்றில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அதற்கு தீர்வு அபூபக்கர் நாயகத்தின் ஹதீஸ்களாகத்தான் இருந்தது. தீர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தஃபன் பண்றது, ஒரே குழப்பம். ஒன்றும் இல்லை, அல்லாஹ் நபியை எங்க அடக்கம் செய்ய நாடுகிறானோ அங்கதான் மௌத்தாக்குவான். சொல்ல நான் கேட்டிருக்கேன், முடிஞ்சு, யாரும் அடுத்த பேச்சே இல்லை, அந்த இடம் தான். தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அடுத்த பொறுப்பாளர், தலைவர் யார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனைகள் இருந்தது. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் சில பேர் ஒரு இடத்துல கூடி சில முடிவுகள்லாம் எடுத்தாங்க. அபூபக்கர் உமர் போன்றவங்க அங்கே போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. வரலாற்றில் வருகிறது, அபூபக்கர் நாயகம் அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அல் ஐம்மத்து மின் குரைஷ். சில தகவல்களை சொல்லிட்டு அல் ஐம்மத்து மின் குரைஷ் சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல, அதற்கடுத்து எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. உமர் நாயகம் சொல்லுவாங்க, எனக்கும் சில தகவல் ஏதாவது சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு, சொல்லுங்க நினைச்சிருந்தேன். அபூபக்கர் நாயகம் சொன்ன முறையும் சொன்ன விதமும் சொன்ன தகவல்களும் நான் எதையும் பேச வேண்டிய தேவை ஏற்படாமல் போனது. அல்லாஹ் அந்த ரூஹானி தாக்கத்துன்னு சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நேரடியான தொடர்பில் இருந்தவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு தனி அசராத், ஒரு தனி பவர் இருந்தது. இது ரப்பு கொடுத்தது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், யாருக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வார்த்தை தான் உமர் நாயகம் போன்றவர்களை கூட கட்டி போட்டது. சொல்லுவாங்க, உமர் நாயகம், நான் பயங்கரமா துள்ளிக்கிட்டு இருந்தேன், பயங்கர இதுல இருந்தேன். இவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்பு நான் யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன். யதார்த்தம் புரிந்ததற்கு பின்பு நடக்க முடியாமல் தடுமாறினேன், கால்கள் இடர ஆரம்பித்து விட்டது. யார் சொல்லுவா? உமர் நாயகம் சொல்லுவாங்க. யாருடைய வார்த்தை? அபூபக்கர் சித்திக் வார்த்தை. சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னமோ இந்த வசனம் இப்பொழுதுதான் இறங்கியதை போன்று எங்களுக்கு தெரிந்தது. அவ்வளவு பெரிய. ஆனா இவங்களுக்கு ஜம்முல் குர்ஆனுடைய ஒரு தேவை இருந்தது, வேறு பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால ஹதீஸ்களை கோர்வை செய்கின்ற விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிர்பந்த சூழல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு ஊருக்கு வெளியில சிரியாவுக்கு போயிருந்தாங்க, கால்ரா நோய் அங்கே பரவிட்டு இருக்கு, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ள போகலாமா மதீனாவுக்கு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க, முடிவெடுக்க முடியல. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க என்ன செய்யலாம்னு. ஒரே ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மட்டும் சொன்னாங்க, இல்ல இது மாதிரி டயத்துல அது இருக்கிற ஊருக்கும் போகக்கூடாது, அங்கிருந்து யாரும் வரக்கூடாதுன்னு இருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுகிறது. இது தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேறொரு கோணத்தில் யோசிக்கிறாங்க, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இந்த ஹதீஸ் இவங்களுக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு,
அப்ப நிறைய பேர் சஃபர்ல வராதவங்க இருப்பாங்க, அல்லது தெரியாதவங்க இருப்பாங்க, மௌத்தானவங்க இருப்பாங்க. இப்படி போய்கிட்டு இருந்தா அந்த உம்மத்திற்கு ஹதீஸை பாதுகாக்க முடியாம போயிருமே. அப்ப நம்ம ஹதீஸை கோர்வு செய்யணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய இல்ஹாம கொடுத்திருக்கிறான். நிறைய விஷயங்கள் அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த ஒரு வசனங்கள் இறங்கி இருக்கத்தானே செய்யுது. அதனால அவங்க மனசுல அந்த எண்ணம் வந்துச்சு. மூத்த சஹாபாக்கிட்ட மஷூரா செஞ்சாங்க, நீங்களும் செய்யுங்க நல்லதான்னு சொன்னாங்க. 1 மாத காலம் இஸ்திகாரா பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்து அப்புறம் சொன்னாங்க, இல்ல இப்போதைக்கு நான் வேணான்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கு எல்லாம் பயம் என்னன்னா குர்ஆன் ஹதீஸ் ஒன்னாயிரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்தது ஆரம்ப காலகட்டம் என்பதால். சகோதரர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திற்கு பின்புதான், அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தின் பிற்பகுதியில தான் எந்த அளவுக்கு மௌதுவான ஹதீஸ்கள் இந்த ஷியாக்கள் உள்ள விட ஆரம்பிக்கும் பொழுதுதான் மூத்த சஹாபாக்கள் ஹதீஸே சொல்லாம இருந்துடலாமோடு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை நம்ம ஹதீஸ்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்களை சொல்லத்தான் வேணும். இப்போ பார்க்குறோம், ஹதீஸ்கள் பதிவு இருந்துச்சு, மனதுகளில் பதிவு, எழுத்தில் பதிவு. முதல் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் நூற்றாண்டின் முற்பகுதியில் பல்வேறு ஏடுகள் இருந்தது. அந்த பிற்பகுதி முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் அரசாங்கமே இதை பதிவு செய்யலாம் என்று நினைத்தது. யார் அப்போ ஃபர்ஸ்ட் நஃபர்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள். அப்போ அவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் வரலாறு ரொம்ப டீப்பாக பார்த்தா சொல்லும், அவருடைய தந்தை அப்துல் அசீஸ் பின் மர்வான் அவங்க சில முக்கியமானவங்கள்ட்ட தபால் எழுதி இவங்களுடைய ஹதீஸ்லாம் இருந்தால் கொடுங்க. ஒரு சஹாபியை சொல்லி கேட்குறாங்க, உங்களோட ஹதீஸ் எனக்கு அனுப்பி வைங்க. அபூ ஹுரைரா ஹதீஸ் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, 85 அவங்க வஃபாத் ஆனாங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹாஃப்ல ஹதீஸ்களை தூக்கணுங்கிற சிந்தனை வந்துருச்சு. புரியுது? 85 வஃபாத் ஆகிறாங்க. அவங்க பல்வேறு தபால் எழுதியிருக்காங்க. 101 யார் மௌத்து? யாருடைய வஃபாத்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 101 வஃபாத். அவங்க அந்த கடைசி நேரத்தில் இந்த முயற்சிகள் சொன்னாங்க, மதீனாவுக்கு தபால் எழுதினாங்க, ஆளுநர்களுக்கு ஃபுல்லா தபால் எழுதினாங்க. சில பேர் நீங்க அந்த ஹதீஸ்களை வார்த்தை அரபு வார்த்தைகள் சொல்லாமல் உங்களுக்கு சொல்லு, ஹதீஸ்களை சேகரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. குறிப்பிட்டு சொன்னாங்க, காசிம் இருக்கிறாங்கல்ல, அம்ரா பின் அப்துல் ரஹ்மான் இருக்காங்கல்ல, இவங்க ஆயிஷா அம்மாட்ட கேட்டு நிறைய ஹதீஸ்களை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்படி அவர்களுடைய உத்தரவு கணங்க ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அபூபக்கர் அபூபக்கர் பின் ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற முக்கியமான ஒரு குழு கடுமையாக உழைத்து ஹதீஸ்களை தொகுத்து தந்தது. அப்படி வந்ததுதான் குத்துபே அபீபக்கர் என்ற பெயரில் ஒரு கிதாபும், சாலிம் இப்னு அப்துல்லா என்ற பெயரில் கிதாபும், தஃபாத்துர் ஜுஹ்ரியின் ஏடுகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்ட கிதாப். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இதை பல ஊர்களுக்கு பல்வேறு பிரதிகளை எடுத்து கொடுத்து அனுப்பினாங்க. அதே போன்று மக்கஹுல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரிய கிதாபு சுனன், ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரிய அபுவாப் என்ற கிதாப், இவைகள் எல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சியின் விளைவு. ஆனால் இப்பொழுது ஹதீஸ்கள் மட்டுமே தொகுக்கப்பட்டு வந்துருச்சு. இதுக்கு அடுத்து மீண்டும் தொய்வு ஏற்பட்டது. வரலாறு தெரியணுங்கிறதுக்காக சார் மீண்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சு. அதற்கு அடுத்து அந்த ஹலீஃபாக்கள் அந்த பணியில பெரிய ஆர்வம் செலுத்தல. ஆனால் அந்த பணி ஏற்கனவே நடைபெற்று விட்டதால் அந்த அறிஞர் பெருமக்கள் தான் அந்த பணியை செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய மாணவர்கள் சஹாபாக்கள் இருந்தவங்க, தாபியன்கள் இந்த பணி அந்த மாணவர்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி செய்கின்ற பொழுது 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே வெறும் ஹதீஸ்கள் மட்டும் இருந்தது. பாபு தலைப்பிட்டு கிதாபு தஹாரா, அதுல பாபு இப்படி தலைப்பிட்டு ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டன. இது 2ஆம் நூற்றாண்டுல நிறைய கிதாபுகள் என்னென்ன இருக்கு சொல்வதற்கு உண்டான நேரம் அல்ல. இதுபடி 2ஆம் நூற்றாண்டு. 3ஆம் நூற்றாண்டுல இன்னும் அதிகமாக ஹதீஸ்ல இந்த சஹீஹ் லைஃப்ங்கிற பிரச்சனை வந்துச்சா, அதுவெல்லாம் 2ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமாக இருந்த காலகட்டம். அப்பதான் ஹஸ்ரத் சிஹான் சித்தா ரஹ்மத்துல்லாஹ், அபு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், திருமதி நஸஈ, இப்னு மாஜா இவங்கெல்லாம் வரக்கூடிய காலம். இவங்களுடைய இந்த பீரியட்ல சஹீஹான ஹதீஸ்களை அதை மிக கவனமாக இருந்து தொகுப்பது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த 6 கிதாபுகள் வந்தது. அதே போன்று முஸ்னத் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கிதாப் வந்தது. முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற கிதாப் வந்தது. எத்தனை வகைகள் இருக்கோ கிதாபு தொகுக்கப்பட்ட வகைகள் நிறைய உண்டு. ஜாமின்னு சொல்லுவாங்க, சுனன்னு சொல்லுவாங்க, முஸ்னதுன்னு சொல்லுவாங்க, முஸன்னஃப்னு சொல்லுவாங்க, முஅஜம்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்க கேட்டுக்கிறணும். ஏன்னா இப்ப அதற்கான டைம் இல்லாத சூழல். இப்படிலாம் வந்துச்சு. இவைகளுக்கு முன்பாக 2ஆம் நூற்றாண்டு ஹஸரத் முஅத்தா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கிதாப். மன்னர்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட படிச்சு கேட்பாங்க, ஹதீஸ் வாட்ச் அவங்க காதுல கேட்பாங்க. சொன்னாங்க, முக்கியமான அப்பாசியா ஹலீஃபாக்கள் 3 மன்னர்கள் சொன்னாங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, இஸ்லாமிய கான்ஸ்டிடியூஷனா இதை நாங்க அறிவிச்சிடறோம், எல்லாத்துக்கும் நாங்க பிரதி எடுத்து கொடுத்துறோம்னாங்க. அப்பெல்லாம் கொடுக்க கூடாதுன்ட்டாங்க.
இது மட்டுமே ஹதீஸுகள் அல்ல, இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கு, பல்வேறு இடங்கள்ல பல நடைமுறைகள் இருக்கு. அந்தந்த அடிப்படையில் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. குல்லுன் முஸீபுன், எல்லாமே கரெக்டானது தான், அதனால கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். சகோதரர்களே, இந்த 3ஆம் நூற்றாண்டுல இந்த ஹதீஸுகள் முக்கியமான சஹீஹுடைய கிதாபுகள் மட்டுமல்ல, அந்த வகைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டது. ஜாமி, அந்த 8 அம்சங்கள் அடங்கிய கிதாபான ஜாமி, ஃபிக்ஹின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சுன்னா, அதே போன்று முஸன்னஃப், முஸ்னத், பெயர்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட முஸ்னத், இவைகள் போன்ற எல்லா கிதாபுகளும் வந்துருச்சு. அதே போன்று ஃபன்னுல் ஜரஹ் வ தஅதீதுடைய கிதாபுகளும் வந்துருச்சு. ராவிகளை பற்றிய வரலாறுகளும் முதல் நூற்றாண்டுகளில் முழுமைத்துவம் பெற்றுவிட்டது. அதற்கு அடுத்து வந்தவைகள் எல்லாம் விரிவுரைகள், விளக்க உரைகள், தாலிகாத், முஹ்தசர், அதிலிருந்து இதுல, இதிலிருந்து அதுல, அப்படி வந்தவைகள் தான். மிஷ்காத்திற்கு பல்வேறு கிதாபுகளிலிருந்து தொகுக்கப்பட்டது தானே. எல்லாமே அதற்கு அடுத்து காலம் காலமாக இன்று வரை அந்த ஃபன்னு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த குறைந்தபட்ச முகத்திமாவை மிஷ்காத் நடத்துகின்ற பொழுது ஆரம்பத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லிடணும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன், முடிக்கணும். படிக்கும் நம்ம உஸ்தாதா இருக்கிற நேரத்தில் ஏதோ பார்த்தோம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு போகக்கூடாது. எந்த ஃபன்னுக்குமே அது சரியானதல்ல. தஃப்சீர் ஹதீஸ்களாக இருந்தால் நல்ல தஃப்சீர்களை பார்க்கணும். ஹதீஸுடைய ஃபன்னை பொறுத்தவரை அதனுடைய முக்கியமான ஷுரூஹாத்துகளை பார்க்காம போகக்கூடாது. சும்மா வார்த்தையை பார்த்தா மீனிங் தெரிஞ்சது என்னத்தையாவது ஒன்று போய் சொல்லக்கூடாது. மாணவர்களிடத்தில் படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய வாங்கி உள்வாங்கிக்கிறணும். சொல்றது கம்மியாக இருக்கலாம், உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நீங்க சொல்ல முடியும். டேங்க் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, தண்ணி எவ்வளவு இருக்குங்கிறதா முக்கியம். நிறைய விஷயங்கள், நிறைய 4 மணி நேரம் 5 மணி நேரம் இங்க முத்தாலா பண்ணணும், 3/4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது, அதான் முறை. அதனால ஹதீஸ்களை பொறுத்தளவில் ஹதீஸ்கள் மிஷ்காத்த 3 வகையா இருக்கும். சிலது ஆதா பின்னாடி ரொம்ப ஈஸியா இருக்கும். அதற்கு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா தஹாரா, சலாத்து, சட்டத்திட்டங்களா இருக்கும். 2வது நடுப்பகுதி பார்த்தோம்னு சொன்னா கிதாபு, நிக்காஹ், தலாக்கு, இவைகள் இருக்கும். ஆரம்பத்தில் சட்டங்கள் நிறையா இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பின்னாடி உள்ள உபதேசமாக இருக்கும். கடைசி பகுதியை கடகடன்னு போயிட முடியும். ஆரம்ப கட்டங்கள் அப்படி போக முடியாது. மொத்தத்தில் அவைகள் அனைத்திற்கும் ஷுரூஹாத்தை நிறைய பார்க்கணும். அதுலேருந்து என்ன மசாயில்கள் வருதுங்கிற பார்க்கணும். அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ அந்த நேரத்தில் சொல்லுமோ அவ்வளவு சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை நம்ம இன்ஷா அல்லாஹ் உருவாக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லாருக்கும் இந்த பொதுவாக ஆசிரியராக இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நாம் எந்த துறையில் ஈடுபடுகின்றோமோ அல்லது எந்த ஃபன்னில் நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அதில் ஒரு ஆழமான விளக்கத்தை அல்லாஹ் தருவானாக. அதில் தேவைப்படக்கூடியவைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை அல்லாஹ் நமக்கு தரட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு சிறந்த ஆசிரியர்களில் சிறந்த மாணவர்கள் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஹதரத் பெருந்தகை அவர்கள் இன்று நமக்காக நேரம் ஒதுக்கியதே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஹஸரத் பிரயாணத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் இன்று நமக்காக நேரம் ஒதுக்கி வந்து நம்மிடத்திலே ஹதீஸ் கலை குறித்து விரிவான விளக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஹதரத் அவர்களுக்கு நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். முற்பகல் நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது.